வணக்கம். திருக்குறளில் அதிக முறை வந்துள்ள எழுத்து எது என்று கேட்டால், ரன்னகரத்திலே வருகின்ற நீ என்ற எழுத்துதான் திருக்குறளில் மிக அதிக முறை வந்துள்ள எழுத்து ஆகும். அனைவருக்கும் புரிய வேண்டும் என்று சொன்னால், 2 சுழி நீ என்ற எழுத்து திருக்குறளில் 1705 முறை வந்துள்ளது. அந்த எழுத்து வரக்கூடிய முதல் திருக்குறள் எது என்று பார்த்தால், கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்தில் 2வது குறளில் அந்த நீ என்ற எழுத்து முதன்முறையாக வருகிறது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் என்பதில் வரக்கூடிய அந்த நீ என்ற எழுத்துதான் திருக்குறளில் 1705 முறை வந்து அதிக முறை வந்த எழுத்து என்ற பெருமையை பெறுகிறது. வாளறிவு என்றால் தூய்மையான அறிவு, குற்றமில்லாத மாசில்லாத அறிவு என்பது பொருள். தாளினை தொழுதல் என்பதின் நேரடி பொருள் பாதங்களை வணங்குதல் என்பதாகும். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்தால் அது வெறுமனே ஒரு சடங்கான பாதங்களை வணங்குவதை குறிப்பிடுவதில்லை. சிறந்த அதே நேரத்தில் குற்றமில்லாத அறிவுடைய பெருமக்களின் பாத அடியின் வழி நடத்தல், அவர்கள் காட்டிய வழியில் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளுதல் என்பதுதான் அதனுடைய உட்பொருளாக விளங்குகிறது. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று கவிஞர் பாடுகிறாரே, அதில் வரக்கூடிய குற்றமில்லாத அறிவுடையவர்கள் வாழ்ந்து காட்டிய பாதையில் நடந்து செல்லாவிடில் நீங்கள் படித்து என்ன பயன் என்று வள்ளுவர் கேட்கிறார். நீங்கள் அறிவினை பெறுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த அறிவினை நேர்வழியில் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தியவருடைய பாத அடிகளை பின்பற்றி, அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாவிடில் நாம் படித்த படிப்பும் கற்ற கல்வியும் பெற்ற அறிவும் எந்த பயனையும் தராது போய்விடும். நன்றி, வணக்கம்.